ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, கிளாஸ் 12ஓட மேக்ஸ்ல சாப்டர் 5 இதுல வந்து எக்ஸாம்பிள் 5.34 பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம், கவனிங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், the parabolic communication antenna has a focus at 2 meter distance from the vertex of the antenna. Find the width of the antenna 3 meter from the vertex. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாராபோலிக் ஷேப்ல வந்து ஆண்டனா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் ஆனது ஃப்ரம் தி வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டு ஆக்சஸும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து வி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துடலாம் வெர்டெக்ஸுக்கு. ஸோ ஃப்ரம் த வெர்டெக்ஸ் இந்த ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் வித் அப்படின்னு சொல்லக்கூடியது, வித் அப்படின்னா இந்த பிங்க் கலர் லைன் பாருங்க. இந்த டயக்ராம்ல இந்த பிங்க் கலர் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வித் அப்படின்னு சொல்றோம். அந்த வித் ஆனது ஃப்ரம் தி வெர்டெக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் இது. கிளியரா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ் கோஆர்டினேட்டோடைய வேல்யூ 3. ஓகேங்களா? y கோஆர்டினேட்டோடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் y கோஆர்டினேட்டோடைய வேல்யூ தெரியாது. கிளியரா? ஸோ அப்போ இந்த y கோஆர்டினேட்டோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? பேராபோலாக்கான ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா. ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா given y square that is equal to 4ax. கிளியரா? ஸோ இந்த இடத்துல x உடைய வேல்யூ வந்து என்ன இருக்கு பாருங்க. நமக்கு இந்த இடத்துல x ஓட வேல்யூ 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே, ஸோ இந்த வித் ஆனது ஃப்ரம் த வெர்டெக்ஸ் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல, ஓகே, இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துப்போம். இதில் வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 3 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணோம். அதே நேரத்தில் இந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபோக்கஸ் உடைய கோஆர்டினேட் வந்து a,0. சரிங்களா? ஸோ இந்த 2 மீட்டர் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த a உடைய வேல்யூவை மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ a is equal to 2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே நேரத்தில் a உடைய வேல்யூ 2 அப்படின்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ இதை சிம்பிளி பண்ண என்ன வருது பாருங்க, y ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 into 2 into 3. ஓகேங்களா? ஸோ அப்போ s is equal to 2,0. கிளியரா இருக்கா? அப்போ yக்கான வேல்யூ என்ன வரும் பாருங்க, this is 24 வருமா? 24. ஓகே, ஸோ அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24. y இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? 2√6. கிளியரா? y வந்து 2√6. அப்போ நமக்கு இந்த இதனோட வித்தில், ஓகே, ஸோ இதனோட வித்து எடுத்துக்கலாம் நாம். இப்போ இதனோட வித்தில் இங்கிருந்து இது வரைக்கும் தான் என்ன அப்படின்னா 2√6. ஓகே, ஸோ அதே மாதிரி கீழேயும் வரும் இல்லையா அதனோட லென்த்து, அது வந்து இன்னொரு 2√6. அப்போ 2√6 + 2√6. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, width ஆஃப் த ஆண்டனா தட் இஸ் ஈக்குவல் டு 2√6 + 2√6. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளீட் லென்த் என்ன வரும் பாருங்க, வித்துக்கு 4√6 அப்படின்னு வரும். ஸோ மீட்டரில் மென்ஷன் பண்ணிடுங்க. எஸ், அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்டேட் பண்ணுங்கள். எவ்ரிதிங் கிளியர், ரைட்? எஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய QR வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ இந்த QR ஸ்கேன் பண்ணுறது மூலமாக இந்த கொஸ்டினுக்கான PDF வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நான் இப்போ சால்வ் பண்ண இல்லையா, இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். காட் இட்? ஓகே, ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.